Taste the Daily. திரு ஜவஹர் அலி சார், உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். 2026 தேர்தலில் அரசியல் கட்சிகளுடைய கணக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் பிரச்சாரம்? அதாவது 2026 இந்த ஜனநாயக திருவிழாவில் முதல் ஆளாக நின்று இன்றைக்கு களத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி தான் 32 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்கள் இயக்கம். அதாவது மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சாதனை மேல் சாதனை செய்த இயக்கம். இதுவரைக்கும் தமிழகத்திலே சாதனை என்றால் அது அதிமுக என்ற அடிப்படையில் தான் இந்த வரலாறுகள் பேசுகிறது. இப்போ அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் முன்னேறுவதற்காக ஒரு அடித்தளம் இட்டார்கள். அதே போலதான் அண்ணன் எடப்பாடியார் 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு 3500 பேர் டாக்டர் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் போட்ட அந்த விதை. அது மட்டுமல்ல, விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கினார். இது மட்டுமல்ல, பெண்களுக்காக 50% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சியில் வழங்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இந்த வரலாறுகளை எல்லாம் உள்ள அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் களம் இருக்கிறதா என்று பார்க்கணும். இப்போ யார் யாரு எந்தெந்த கூட்டணி இருக்கிறாங்க, எத்தனை கூட்டணி இருக்கிறதுங்க என்பதெல்லாம் முக்கியம் இல்ல. தனித்து நின்று 2 முறை ஆட்சி செய்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா திமுக கூட்டணி கட்சியில நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக மக்களை நம்பி இந்த களத்துல நிக்கிறாங்கிறது தான் உண்மை. அப்போ இப்ப திமுக அந்த கூட்டணி கட்சியில நம்பிட்டு அவங்க போடுற கணக்கு இது சரியாகுமா, வெல்லுமா என்றால் நிச்சயமாக இல்ல. எங்களுடைய கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்காங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள்லாம் பேரம் பேசுறதோ, இவ்வளவு தொகுதிகள் வேணும்னு சொல்றதோ இதெல்லாம் பரவலா பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப மௌனமா இருக்கிறாங்களே. அதான் மேடம், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி சரிகட்ட வேண்டும் என்ற தந்திரத்தை அவர்கள் வச்சிருந்தார்கள். அதையும் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள்னா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மக்கள் கேட்பதெல்லாம், நீங்க கம்யூனிஸ்டுகள் தூய்மை பணியாளர் பிரச்சனையை பேசுவதில்ல, காங்கிரஸ் காமராஜரை அவமானப்படுத்துறது பேசுறதுல, விசிகா வேங்கை தலித் மக்களுடைய பிரச்சனையை பேசல, முஸ்லிம் இயக்கங்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பேசுறதுல, இன்னும் சொல்ல போனால் வக்ஃப் மசோதா என்கிற ஒரு மசோதா தமிழ்நாட்டில் முதலாக இந்தியாவில் இங்கதான் அறிமுகப்படுத்திருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் மசோதாவை டெல்லியில் எதிர்த்தவர்கள், இங்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மௌனசாமியாகி இந்த வக்ஃப் மசோதா மூலம் இந்த புதிய வக்ஃப் போர்டை இங்கே நியமிச்சிருக்காங்க. இதுதான் இவர்களுடைய இரட்டை வேலை. இப்போ இது இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா என்பதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. ஆனா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. இந்த கடந்த தேர்தலிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக ஒரு பொதுக்குழுவிலே பேசினார். கூட்டணி அதிமுகவும் பிஜேபியும் இணைந்து 41% ஓட்டுக்களை வாங்கியிருக்கோம். இது நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வாக்குகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வாக்குகள். ஆனா இதே சட்டமன்ற தேர்தல்னா இது 2 மடங்காயிடும். 41ங்கிறது 82% ஆவறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா மக்கள் எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தலே ஒரு வித கணக்கோடும் சட்டமன்ற தேர்தலையே ஒரு விதமா கணக்காங்க தான் பார்ப்பாங்க. இப்ப ஏன்னா மக்கள் மனதில் இடம் பிடித்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் பேசுறாங்க. இப்போ அதை முன்னிறுத்தி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 175 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணார். அந்த 175 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா மக்கள் வெல்லம். அப்ப கூட ஒரு பெண் கேட்கிறாங்க, ஐயா நீங்க எப்பயா வருவீங்கன்னு கண்ணீரோட கேட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் சொன்ன, அம்மா வந்துடுறம்மா, உங்களுடைய குறைகளை தீர்க்க நான் வந்துடுறம்மான் இருக்காங்க. அதனால நீங்க 2019 எடுத்துக்கிட்டீங்க, அந்த எம்பி தொகுதியில அதிமுக ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தான் வெற்றி பெற்றோம். ஆனா அதுவே 2021 அதே தேர்தல், அதே சட்டமன்றத்துக்கான தேர்தல்ல 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் போய் 65 தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இன்னும் சொல்ல போனா கோவையில அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 அதிமுக தோக்குது. சட்டமன்ற தேர்தலில் 10க்கு 10 தொகுதியும் வெற்றி பெறும். இதுதான் கள நிலவரம். என்னன்னா அதிமுக எப்பொழுது மக்களுக்கான திட்டங்களை கொண்டு மக்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்காக எத்தனையோ சாதனைகளை செய்த இயக்கம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ திமுக அதிமுக
அதிமுக அதாவது 1977 இருந்து சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் அதிமுக சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டிருக்காங்க. அதுல 11 சட்டமன்ற பொது தேர்தலில் 7 முறை முக்கியம் 7 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல 2 முறை தனித்து போட்டிட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கணும் 91ல பாத்தீங்கன்னா திமுக வெறும் 2 இடம் தான் வெற்றி பெறாங்க. 2 இடம் தான். அதே 2001ல அதே மாதிரி திமுகவுல தான் 181 தொகுதியில போட்டி விட்டு ஒரு 31 தொகுதியில தான் வெற்றி பெறாங்க. 2006ல அதே திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 தொகுதியில வெட்டுறாங்க. ஆனால் நீங்க அதிமுக வரலாறு பாத்தீங்கன்னா ஓட் ஷேரிங் இதே நீங்க 2006 எடுத்துக்கணும் மேடம். ஒரு கணிப்பு மட்டும் சொல்றேன். சீட்டு அதிமுக சீட்டு வந்து திமுக அதிக சீட் வாங்குச்சு 2006ல. ஆனால் ஓட்டு அதிகமானது அதிமுக. ஓட் ஷேரிங் இருக்கு தெரியுமா, பெர்சன்டேஜ். அதிமுக 40% வாக்குகளை வாங்கினாங்க, திமுக 35% வாக்குகளை வாங்கி ஆனா ஆட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்க. இதுதான் வந்து ஒரு சூழ்நிலை. இப்போ அதுக்கப்புறம் 2011ல திமுக எதிர்கட்சியா கூட வர முடியல. இன்னும் சொல்ல போனால் 2016ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், திமுக வாங்கின வாக்கு சதவீதம் 30%. இதே 2016ல அதிமுக வாங்கின வாக்கு சதவீதம் 40%. 2021ல அதிமுக இன்றைக்கு ஒரு கூட்டணியை அமைத்து அன்று போட்டியிடும் பொழுது கூட 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 66 தொகுதியில் தனிச்சு வெற்றி பெற்றோம். கூட்டணியோட 75 சீட்டு விட்டோம். இப்ப நீங்கள் வரலாறுகள் நீங்கள் பார்த்து கணக்கெடுத்தீங்கன்னு வைங்களேன், வரலாறுகள் என்ன பேசுனா இதுவரைக்கும் நடந்த 11 சட்டமன்ற பொது தேர்தல்ல அதிமுக வாங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை விட 2 மடங்கு. அதே போன்று அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் என்பது திமுகவிட 15% அதிகம் ஆவரேஜ். நன்றி நன்றி சார். நன்றி. இடம் பிடித்த இயக்கம் எது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தேர்தலுக்கு நன்றி. இந்த சொல்லுங்க மேடம். இல்ல தொடர்ச்சியா பேசுவோம் சார், தொடர்ச்சியா பேசுவோம். நன்றி. திரு ஜவஹர் அலி சார், 4.5 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த திமுக மீது நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க? இன்னும் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க? மக்கள் நம்ப தயாரா இருப்பாங்களா? இல்ல ஏற்கனவே ஒரு முறை பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனுடைய அது பாத்தீங்கன்னா 525 வாக்குறுதிகள்ல வந்து 13% வாக்குறுதிகள் மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து மார்த்தட்டிக்கிறார், நாங்கள் வந்து தமிழகத்தை முதலிடத்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. தமிழ்நாடு ஊழல் செய்வதில் முதலிடமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுல முதலிடமா இருக்கு, கடன் வாங்குதல்ல முதலிடமா இருக்கு. வேற என்ன இருக்குது இந்த ஆட்சியில? இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. அப்புறம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தை எப்படி நீங்க அணுக போறீங்கன்ட்டு ஒரு கேள்வியை முன்னாடி கேட்டிருந்தீங்க. அதுக்குள்ள நான் பதில் சொல்றதுக்குள்ள நீங்க வேற எதுக்கு போயிட்டீங்க. அதாவது இந்த இயக்கம் பல சோதனைகளை கடந்து வந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்கி வருகிறது. இந்த தேர்தலுக்காக 75,000 பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். ஒரு பூத் கமிட்டிக்கு 9 பேர் வீதம் அமைச்சு அந்த 9 பேரை கண்காணிப்பிற்கான ஒரு பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. அந்த ஒரு பூத் கமிட்டிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னென்ன இந்த அதிமுக சாதனைகள், இந்த அரசாங்கத்தினுடைய வேதனைகள் எல்லாம் அந்த பூத் கமிட்டிக்கு உள்ள வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா மக்களுக்கும் பகிரப்படுது. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டார். நீங்க 175 தொகுதிகளில் மக்களை சந்திச்சு ஓட்டு. ஆனா டிஎம்கே என்ன பண்றாங்க, இந்த தேர்தல் காலத்துல இது வரைக்கும் மக்களையே சந்திக்கவே இல்லை, நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறாரு. இதுதான் இருக்குது. அது இல்லாம எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் விவசாயிகளை சந்திக்கிறார், மக்களை சந்திக்கிறார், வெள்ளம் வந்து அங்க போய் நிக்கிறார். இன்னொன்னு என்னடா, இந்த அதிமுக வந்து எவ்வளவு பலமாக இருக்குங்கிறதுக்காண்டி முதல் எடுத்துக்காட்டு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு கேட்பு மனு இந்த வர 15ஆம் தேதியில கொடுக்க போறோம். இப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க விருப்பப்பட்டு தொகுதிகள் நான் போட்டியிடுறேன்னு சொல்றது இந்த வெற்றிக்கு அடித்தளமாக இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே கேட்டு வேட்பு மனு போடலாம். ஆனால் அதிமுக மட்டும் அந்த குறுநில மன்னர்கள் பேர்ல 50 பேர் 100 பேர் போடுவாங்க. அவங்கள தவிர யாரும் கேட்க முடியாது. கேட்டா அவங்கள கட்சியில் நீக்கிடுவாங்க. ஆனால் அந்த உரிமை, தொண்டர்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம். அதனால இந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய சாதனைகள்
சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், கலை கல்லூரிகள், கால்நடை பூங்கா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை, இதெல்லாம் இந்த தேர்தல் காலத்துல பேச போது நண்பர் சொன்னாரு, அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி சினிமாவில் தான் இருந்து அதிமுக வந்து, அதே போல தான் விஜய் சினிமாவில் வந்திருக்காருன்னு. நீங்க அவர் தவறா இருக்கணும். எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடித்த போதே மக்கள் நலனில் ஈடுபட்டு மக்களுக்காக சேவை செய்து அதற்கு பிறகு மக்களுக்கான இயக்கமா மாறிச்சு. ஒருத்தர் வாராரு, சினிமா நடிகர் வந்தாரு, வெற்றி பெறுவார்னா அதெல்லாம் அது ஒரு ஜீபும்பா காட்டுற கதை தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நன்றி. ஒரே ஒரு சொல்லிடுறேன் மேடம், 1000 ரூபாய் இந்த உரிமை தொகைன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆட்சியில உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கடைசி கட்டம் இன்னும் 3 மாசம் இருக்குது தேர்தலுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்காண்டி கொடுக்கறாங்க. ஆனால் அது உரிமை தொகை இல்ல, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்காளர் தொகையாக தான் பார்க்கணுமே தவிர இது உண்மையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. சரிங்க சார், நன்றி சார்.